அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நமது மனதில் உள்ள எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் நம் வீட்டில் உள்ள எதிர்மறையான சக்திகள் இவற்றை எப்படி வெளியேற்றுவது அப்படிங்கிறதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் உங்கள் டீ டைம் தமிழன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான பதிவுகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நாம் தகவலை தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு அடிக்கடி எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதிலிருந்து மீள முடியாமல் தவிப்பார்கள். மேலும் உறங்கும்போது தூக்கத்தில் கெட்ட கனவுகள் வந்து துன்புறுத்தும். இதனால் அவர்கள் நிம்மதி இழந்து காணப்படுவார்கள். இதனால் சிலர் வாழ்க்கை வெறுத்து தவறான முடிவுகளையும் எடுப்பதுண்டு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா தீய சக்திகளின் ஆதிக்கம். இந்த தீய சக்திகளை எப்படி வெளியேற்றலாம் என்பதை பார்க்கலாம். முதலில் ஒரு கிளாஸில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு சிறிதளவு கல்லுப்பு, அதாவது 2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு எடுத்து அதை கிளாஸில் உள்ள தண்ணீரில் இட வேண்டும். பின்பு அதை கலக்காமல் அப்படியே உங்கள் வீட்டின் உள்புறத்தில் குபேர மூலையில் தரையில் வைக்க வேண்டும். 7 முதல் 9 நாட்கள் வரை அது அப்படியே இருக்க வேண்டும். 9 நாட்களுக்கு பிறகு அந்த கிளாஸில் உள்ள தண்ணீரின் மேல்புறத்தில் கருமை நிறத்தில் தூசு நிறைந்த மாதிரி காணப்படும். அப்படி இருந்தால் அந்த தண்ணீரை மாற்றிவிட்டு மீண்டும் கல்லுப்பு கலந்து புதிய நீரை அந்த இடத்தில் வைக்க வேண்டும். தண்ணீர் கருமையாக மாறாமல் தெளிந்து காணப்பட்டால் தண்ணீரை மாற்ற தேவையில்லை. இப்படியாக தொடர்ந்து 48 நாட்களுக்கு இதை பின்பற்ற வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் வெளியேறிவிடும். உங்கள் உள்ளத்திலும் நல்ல சிந்தனைகள் தோன்றும். செய்து பாருங்கள், நிச்சயம் நன்மை உண்டாகும். முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது. முயற்சி உண்மையாக இருந்தால் முடிவு நன்மையாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னும் இது போன்ற சிறப்பான தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டீ டைம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றொரு சிறப்பான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பு சகோதரன் ஜெகதீஸ்வரன்.